இந்த வருடத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில நம்ம வந்து நிற்கிறோம். கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து துதிக்கும்படியாக, கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் செய்த உபகாரங்களை எண்ணி துதிக்கும்படியாக கண்ணீரால் நன்றி சொல்ல, அப்பா இந்த காலை வேளையில நாங்கள் உம்மை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில எத்தனை நன்மைகள் செய்திருக்கிறீங்கப்பா. எண்ணி முடியாத அதிசயங்களை, அற்புதங்களை எங்களுடைய வாழ்க்கையில செஞ்சிருக்கீங்கப்பா. ஒவ்வொன்றையும் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொன்றையும் நாங்கள் எண்ணி பார்க்கிறோம் ஆண்டவரே. தாழ்மையில் இருந்த எங்களை நீங்க தூக்கி, இதுவரைக்கும் எங்களை தூக்கி எடுத்து எங்களை நடத்தி வந்த விதங்களை நாங்கள் யோசிச்சு பார்க்குறோம் ஆண்டவரே. அவ்வளோ நன்மைகள் எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செஞ்சுருக்கிறீங்கப்பா. இந்த வருடம் ஆரம்பம் எப்படி இருக்குமோ அப்படின்லாம் யோசிச்சோம்ல. ஆனால் எல்லாவித சூழ்நிலைகளிலும் உயர்வு தாழ்வுகள் வரும் பொழுதும், சோர்வுகள் வரும் பொழுதும், பலவீனங்கள் வரும் பொழுதும், மேடு பள்ளங்கள் வரும் பொழுதும் கர்த்தர் என்னை உங்களை நடத்தினார்ல. அவர் நடத்தின விதத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவர் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த அவருக்கு நன்றிகளை செலுத்த போறோம். நன்றி நன்றி ஐயா ஏசையா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா ஏசையா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. சொல்லலாமா எல்லாரும்? கண்ணீரால், கண்ணீரால் நன்றி சொல்ல வந்திருக்கிறோம் ஆண்டவரே. கணக்கில்லா நன்மைகளை நன்மை செய்தீரே. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. ஆமாப்பா, எங்க வாழ்க்கையில நீங்க கணக்கில்லா நன்மைகளை செஞ்சிருக்கிறீங்க ஆண்டவரே. கணக்கில்லா நன்மைகளை எங்களுடைய வாழ்க்கையில செய்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்த நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையில எங்களோடு இடைப்படுங்கப்பா, எங்களோடு பேசுங்கப்பா. ஜீசஸ், எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலே உம்மை ஆராதிக்கும்படியாக, உம்மை தொழுது கொள்ளும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் மத்தியிலே உலாவுகிற தேவன், நீர் எங்களோடு இடைப்படுகிற தேவன், நீர் எங்களோடு பேசுகிற தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஆண்டு முழுவதும் எங்களை நீங்கள் நடத்தி வந்த விதத்தை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஆண்டை நாங்கள் இப்போ தான் துவக்கினது போல் இருக்குது. ஆனால் இந்த ஆண்டவரே முடிந்து ஆண்டவரே கடைசி ஒரு சில நாளில் நாங்கள் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் நாங்கள் நன்றி சொல்ல வந்திருக்கிறோம்ப்பா. நம்முடைய பாதத்தில் விழுந்து நாங்கள் நீங்கள் செய்த எங்களுடைய ஆண்டவரே, எங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்த வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் பாத்திரர்கள் அல்ல. நீங்கள் செய்த நன்மைகளுக்கு
நாங்கள் உகந்தவர்கள் அல்லப்பா. We are not worthy for it, Lord. ஆண்டவரே, ஆனாலும் நாங்கள் நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். எங்களை உயிரோடு வைத்து ஜீவனை தந்து உம்மை ஆராதிக்க இன்னைக்கு எங்களுக்கு கொடுத்துருக்கீங்களப்பா. அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா. நன்றி செலுத்துக்கிறோம். துவக்கம் முதல் முடிவு வரை இந்த ஆராதனையில் எங்களோடு இடுங்கப்பா. நீங்க பேசுங்க. பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைப்படுங்கப்பா. எங்களை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. உங்களுடைய வார்த்தைகள் எங்களுடைய காதுகளில் தொனிக்கட்டும். உடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம் எங்களை ஒவ்வொருவரையும். வர வேண்டிய தம்முடைய பிள்ளைகளை துரிதப்படுத்தி கூட்டி சேருங்க. ஆராதனை ஆசீர்வதித்தாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமென். Praise the Lord. Hallelujah. Hallelujah. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். ஆமா தானே? நல்லவராக இருக்காரா? இருந்தாரா? இனிமேல் இருப்பாரா? இருக்க மாட்டாரா? இத்தனை நாள் நம்மளை நடத்திட்டு வந்தார்ல. கொஞ்சம் பின்னாடி இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் துவக்கங்களை நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு யோசிச்சோம். என்ன நடக்கும் அப்படின்னு யோசிச்சோம். நடந்துச்சு. நிறைய காரியங்கள், பலவீனங்கள் வந்துச்சு, சோர்வுகள் வந்துச்சு. நம்ம அடுத்த நாள் உயிர் வாழ்வோமா அப்படின்னு யோசனைகள்லாம் இருந்திருக்கலாம்னா ஆண்டவர் என்னையும் உங்களையும் உயிரோட காத்து இன்னைக்கு இந்த ஆண்டுல கடைசி நாள்ல அவர் கொண்டு வந்து நிறுத்தியிருக்காருல்ல. ஆமா தானே? எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன். தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீர். தேவனே உம்மை துதிக்கிறேன்ப்பா. பலவீனன் என்று தள்ளி விடாமல் உம்முடைய பலத்தால் எங்களை இடைக்கட்டுனீங்களே. பல கரங்களை தட்டி பாடுவோமா? எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன். நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன். நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. தாழ்மையில் இருந்தே தயவாய் நினைத்தி தேவனே உம்மை துதிப்பே. தாழ்மையில் இருந்தே தயவாய் நினைத்தி தேவனே உம்மை துதிப்பே. தேவனே உம்மை துதிப்பே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன். நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன். நான் எப்படி நன்றி சொல்வேன். பலவீனன் என்று தள்ளி விடாமல் பலத்தால் இடைக்கட்டினீர். பலவீனன் என்று தள்ளி விடாமல் பலத்தால் இடைக்கட்டினீர். பலத்தால் இடைக்கட்டினீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர். ஆமாப்பா, எப்படி நாங்கள் நன்றி சொல்லுவோம்ப்பா. அத்தனை நன்மைகளை எங்க வாழ்க்கையில செஞ்சிருக்கிறீங்க. கரங்களை தட்டி பாடலாமா? எத்தனை. ஓ எஸ் ஜீசஸ். பாவத்தினாலே மாறித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. பாவத்தினாலே மாறித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. கிருபையால் ரட்சித்தீரே. எத்தனை நன்மைகள் எனக்கு
இயேசுவே. எனக்காக மரித்தீ, எனக்காக உயிர்த்தீ, எனக்காய் மீண்டும் வருவீ. எனக்காக மரித்தீ, எனக்காக உயிர்த்தீ, எனக்காய் மீண்டும் வருவீ. எனக்காய் மீண்டும் வருவீ. எத்தனை நன்மைகள்! ஓ ஆமாப்பா, நன்றி சொல்றது மகிழ்ச்சியோட ஒரு புன்முறுவலோட ஆண்டவருக்கு சொல்லலாமா? எத்தனை நன்மைகள்! ஆமே, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். கரங்காலை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீ. கரங்காலை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீ. காலமெல்லாம் காத்தீ. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீ, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஆமாப்பா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீ, எப்படி நன்றி சொல்வேன். பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கி நீ. பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கி நீ. பூரண சுகமாக்கி நீ. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீ, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீ, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். முள்மூடி தாங்கி திரு ரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டீ. முள்மூடி தாங்கி திரு ரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டீ. சாத்தானை ஜெயித்து விட்டீ. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீ, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். சொல்லலாமா எல்லாரும்? Oh yes Jesus. நீ செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. நீ செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. விவரிக்க முடியாதையா. எத்தனை நன்மைகள் எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீ, நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா. ஆமாப்பா, எங்க வாழ்க்கையில செய்த நன்மைக்காக. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? எத்தனை ஆயிரம் நன்மைகள் அல்ல, எவ்வளவு நன்மைகளை எனக்கு உங்களுக்கு செய்திருக்கிறார். அவர் செய்த நன்மைகளுக்காக அவரை நாம உயர்த்த வந்திருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. தள்ளப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, நீ எதுக்கும் யூஸ் ஆக மாட்ட அப்படின்னு என்னுடைய உறவினர்களால மற்றவர்களால ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில் இருந்த என்ன ஆண்டவர் தேடி வந்து எனக்கு உதவி செய்து எனக்கு ஜீவன் தந்து, இல்ல தோல்வி இல்லை, எனக்கு தோல்வி இல்லை, எவரை கண்டும் எனக்கு பயம் இல்லை, அழைத்தவர் என்னோடு இருக்கிறார், ஒதுக்கப்பட்ட என்னை சேர்த்துக் கொள்கிறார்,
தள்ளப்பட்ட என்னை அணைத்துக் கொள்ளுகிறார். கேட்டதை தந்திட்டு ஆசீர்வதிச்சுட்டார். கேட்க மறந்ததையும் சேர்த்து கொடுத்துட்டார். ஆமா தானே? நம்ம கேட்டதையும் தந்திருக்கிறாரு, நம்ம கேட்க மறந்ததையும் செஞ்சிருக்கிறாரா இல்லையா? ஆமா தானே? எவ்வளோ செஞ்சிருக்கிறாருங்க. எல்லாரும் நம்ம அவங்கவுங்க இருதயத்தில் வச்சு, அப்பா நாங்கள் கேட்டதுக்கு மேலாக நீங்கள் எங்களுக்கு செஞ்சுருக்கீங்கப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நீங்கள் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே. பாடலாமா? இது கர்த்தரை உயர்த்திடும் காலம், இது நன்றியால் துதித்திடும் நேரம், தேவ வார்த்தையை நம்பிடும் யாவருக்கும் கிருபையை கொண்டாடுகிற நேரம் இது. கர்த்தரை உயர்த்திடும் காலம், நன்றியால் துதித்திடும் வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபை கொண்டாடிடுவோம். கர்த்தரை உயர்த்திடும் காலம், இது நன்றியால் துதித்திடும் நேரம், தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபை கொண்டாடிடுவோம். ஒதுக்கப்பட்ட என்னை சேர்த்து கொண்டீ, தள்ளப்பட்ட என்னை அழைத்து கொண்டீ. ஒதுக்கப்பட்ட என்னை சேர்த்து கொண்டீ, தள்ளப்பட்ட என்னை அழைத்து கொண்டீ. கேட்டதை தந்திட்டீ, ஆசீர்வதித்தீ, கேட்க மறந்ததையும் சேர்த்து கொடுத்துட்டீ. கேட்டதை தந்திட்டீ, ஆசீர்வதித்தீ, கேட்க மறந்ததையும் சேர்த்து கொடுத்துட்டீ. கர்த்தரை உயர்த்திடும் காலம், இது நன்றியால் துதித்திடும் நேரம், தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபை கொண்டாடிடுவோம். கர்த்தரை உயர்த்திடும் காலம், இது நன்றியால் துதித்திடும் நேரம், தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபை கொண்டாடிடுவோம். கர்த்தரை உயர்த்திடும் காலம், இது நன்றியால் துதித்திடும் நேரம், தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபை கொண்டாடிடுவோம். பலவீன நேரத்தில் சுமந்து கொண்டீ, தோல்வியின் நேரத்தில் தோள் கொடுத்தீ. பலவீன நேரத்தில் சுமந்து கொண்டீ, தோல்வியின் நேரத்தில் தோள் கொடுத்தீ. இதுவரை காத்தவர் இனிமேலும் காத்திடுவீர் என்ற நிச்சயத்தை எனக்கு தந்தீ. இதுவரை காத்தவர் இனியும் காத்திடுவீர் என்ற நிச்சயத்தை எனக்கு தந்தீ. கர்த்தரை உயர்த்திடும் காலம், இது நன்றியால் துதித்திடும் நேரம், தேவ வார்த்தை நம்பிடும் யாரும் கிருபை கொண்டாடிடுவோம். தோல்வி இல்லை எனக்கு, தோல்வி இல்லை, எவரை கண்டும் எனக்கு பயமும் இல்லை. தோல்வி இல்லை எனக்கு, தோல்வி இல்லை, அழைத்த ஆண்டவர் என்னோடு இருக்க, ஒரு பொதும் அசைக்க பாடுவதில்லை. ஆமென். அழைத்த ஆண்டவர் என்னோடு இருக்க, ஒரு பொதும் அசைக்க பாடுவதில்லை. கர்த்தரை உயர்த்திடும் காலம், இது நன்றியால் துதித்திடும் நேரம், தேவ வார்த்தையை உயர்த்திடும் யாரும் கிருபையை கொண்டாடிடும். சொல்லமா கர்த்தரை, கர்த்தரை உயர்த்திடும் காலம், இது நன்றியால் துதித்திடும் நேரம், தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபையை கொண்டாடிடுவோம்.
இனிமேலும் காத்து நடத்துவார். ஆமென். ஆமாவா இல்லையா? வசனம் சொல்லுது, ஆண்டவரை எல்லா சூழ்நிலைகளிலும் நன்றி செலுத்த வேண்டும் என்று. ஆமென். எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன பண்ணணும்? நன்றி செலுத்த வேண்டும். இந்த பாடல் இப்படியா சொல்லுது, என்னுடைய நிலை மாறினாலும் என் உள்ளத்தின் ஆழங்கள் பாடிடும் என்னவா? நன்றி 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 என்று. என்னடா என்ன நிலை மாறினாலும் நன்றின்னு எப்படி சொல்றது? இல்லை, நிறைய நேரங்கள்ல நம்முடைய சூழ்நிலைகள் மாறும் பொழுது நமக்கு வாய் வராது, திட்டதான் வரும். இல்ல, ஏன் ஆண்டவரே திட்ட மாட்டோம், அட்லீஸ்ட் கேள்வியாவது கேட்போம். why lord, ஏன் அப்பா இந்த பாதை, இந்த வழிகள், இந்த சோர்வுகள், இந்த சூழ்நிலைகள்? இல்ல, ஆனா வேதம் சொல்லுகிறது, எல்லா நிலையிலும் நாம் நீங்களும் என்ன சொல்லணும்? ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறவர்களா இருக்கிறோம். இந்த பாடல் கடைசியா சொல்லுது என்ன அப்படின்னா, நாசியில் உள்ள சுவாசத்துக்காய் நன்றி, நீ தந்த குடும்பத்துக்காக நன்றி, நான் பெற்றுக்கொண்ட ரட்சிப்புக்காய் நன்றி, முன்குறித்து அழைத்தீரே நன்றி, மூடப்பட்ட கதவுகளுக்காக நன்றி, தள்ளப்பட்ட நேரங்களுக்காய் நன்றி, இதுவரை என்னை நடத்தினீரே நன்றி, என்னோடென்றும் இருப்பீரே நன்றி. ஆமென். நான் இதுல இன்னொன்னு சேர்த்துட்டேன், என் பலவீன நேரத்துல என் கூட இருந்தீங்களே நன்றி. இல்ல, ஆமா தானே? எவ்வளோ சூழ்நிலைகள், பலவீனங்கள், நாளைக்கு இருப்போமா அப்படின்னே தெரியாத சூழ்நிலை. ஆமா தானக்கா? இல்ல, ஆனா கர்த்தர் மாறாதவர். ஆமென். என்னை உங்களை நடத்தினார்ல, அந்த ஆண்டவருக்கு ஏராளம் ஏராளம் உம்முடைய நன்மைகள் ஏராளம்பா. உம் கரத்தின் கிரியைகள் ஒவ்வொன்றும் அற்புதமானவைகள், அதிசயமானவைகள், ஆச்சரியமானவைகள். ஆமென். அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போறோம். ஆமென். நன்மைகள் எண்ணிட முடியாது, ஒவ்வொன்றையும் நான் மறந்திட முடியாது. நீ செய்த நன்மைகள் எண்ணிட முடியாது, ஒவ்வொன்றையும் நான் மறந்திட முடியாது. நன்மைகள் செய்பவா மாறிடா தேவனே, நன்மைகளின் தேவன், உம் சுபாவம் என்றும் மாறாதே. நன்மைகள் செய்பவா மாறிடா தேவனே, நன்மைகளின் தேவன், உம் சுபாவம் என்றும் மாறாதே. நன்றி 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 உமக்கு நன்றி நன்றி நன்றி. என் நிலை மாறினாலும் என் உள்ளத்தின் ஆழங்கள் பாடிடுதே நன்றி நன்றி நன்றி. ஓ நன்றி 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 உமக்கு நன்றி நன்றி நன்றி. என் நிலை மாறினாலும் என் உள்ளத்தின் ஆழங்கள் பாடிடுதே நன்றி நன்றி நன்றி. உம் நன்மைக்கு ஈடாக நான் என்ன செய்வேனோ, அனுதினமும் உம்மை ஆராதிப்பேன். உம் நன்மைக்கு ஈடாக நான் என்ன செய்வேனோ, அனுதினமும் உம்மை ஆராதிப்பேன். நன்மைகள் செய்பவர் மாறிடா தேவனே, நன்மைகளின் தேவன், உம் சுபாவம் என்றும்
என்னோடென்றும் இருப்பீரே. நன்றி 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 உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஓ நன்றி நன்றி நன்றி. என் நிலை மாறினாலும் என் உள்ளத்தின் ஆழங்கள் பாடிடுதே. நன்றி நன்றி நன்றி. ஓ நன்றி நன்றி நன்றி. ஏராளம் ஏராளம் ஏராளமே உம் நன்மைகள் ஏராளமே. உம் கரத்தின் கிரியைகள் ஒவ்வொன்றும் அற்புதமானதை. சொல்லலாமா எல்லாரும்? ஏராளம் ஏராளமே நன்மைகள் ஏராளமே ஒவ்வொன்றும். மறுபடியும் சொல்லலாமா? ஏராளம் ஏராளம் ஏராளமே உம் நன்மைகள் ஏராளமே. உம் கரத்தின் கிரியைகள் ஒவ்வொன்றும் அற்புதமானதே. ஏராளம் ஏராளமே உம் நன்மைகள் ஏராளமே. உம் கரத்தின் கிரியைகள் ஒவ்வொன்றும் அற்புதமானதே. ஆச்சரியமானதே அதிசயமானதே. நன்றி 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 உமக்கே. நன்றி 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 இயேசுவே. நன்றி நன்றி நன்றி. நாசியிலுள்ள சுவாசத்திற்காய் நன்றி. நீர் கொடுத்த குடும்பத்திற்காய் நன்றி. நான் பெற்றுக்கொண்ட ரட்சிப்புக்காய் நன்றி. முன் குறித்து அழைத்தீரே. நன்றி. மூடப்பட்ட கதவுகளுக்காய் நன்றி. தள்ளப்பட்ட நேரங்களுக்காய் நன்றி. இதுவரை என்னை நடத்தினீரே. நன்றி. என்னோடென்றும் இருப்பீரே. நன்றி. வியாதி நேரத்தில் என்னோடு இருந்தீர். நன்றி 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 நன்றி. சொல்லலாமா எல்லாரும்? நன்றி 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 இயேசுவே. நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. எத்தனை நன்மைகள்ல அப்படியே எழுந்திருக்கலாமா? மூடப்பட்ட கதவுகளுக்காக நன்றி. சொல்ல முடியுமா? மூடப்பட்ட கதவுகளுக்கு நன்றி ஆண்டவரே. நான் தள்ளப்பட்ட சூழ்நிலைகளுக்காக நன்றி ஆண்டவரே. Is it possible? நிறைய நேரங்களில் முடியாதுல்ல. ஆனா ஆண்டவர் அறியாம நம்முடைய வாழ்க்கையில ஒரு கதவுகளும் மூடப்படாது. ஒரு நிலையிலும் நாம தள்ளப்பட மாட்டோம். கொஞ்சம் ஜஸ்ட் திங்க். இந்த வருஷத்துல எவ்வளோ காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில கடந்து சென்றது. எவ்வளோ காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில பாதிப்புகளை ஏற்படுத்தியது. மன உளைச்சல, இருதயம் சுக்குநூறா உடையக்கூடிய சூழ்நிலைகள்ல, நம்முடைய சரீரம் பாதிக்கப்பட்ட நிலையில எவ்வளோ நேரங்கள் இல்ல. ஆனா ஈவன் தோ லாஸ்ட் வருஷம் பார்த்த நன்றியின் செய்தியில ஈவன் தோ ஆனாலும் கர்த்தர் எனக்காக சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். நான் டேபிள போட்டு உட்கார்ந்து சாப்பிட்றத சத்துரு அவன் பார்க்க தான் முடியும். அவன் என்னை ஒண்ணுமே செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அதுக்கு தான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். எத்தனை நன்மைகள்! ஏராளம் ஏராளமே, நன்மைகள் ஏராளமே.
உம் கரங்களின் கிரியைகளோ ஒன்றும் அற்புதமானதே. ஏராளம் ஏராளமே நன்மைகள் ஏராளமே. உம் கரத்தின் கிரியைகள் ஒவ்வொன்றும் அற்புதமானதே, அதிசயமானதே, ஆச்சரியமானதே. சொல்லமா நன்றி 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 உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஓ நன்றி நன்றி நன்றி. என் நிலை மாறினாலும் என் உள்ளத்தின் ஆழங்கள் மாறிடும். நன்றி நன்றி நன்றி. ஓ நன்றி நன்றி நன்றி. நன்மைகள் செய்பவர் மாறிடா தேவனே, நன்மைகளின் தேவன் உம் சுபாவம் என்றும் மாறாதே. நன்மைகள் செய்வ ஆமாப்பா, உம்முடைய சுபாவம் என்றும் மாறாதேப்பா. நன்மைகளின் தேவன் உம் சுபாவம் என்றும் மாறாதே. நன்றி நன்றி நன்றி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லலவா அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எந்த நிலை மாறினாலும் என்னுடைய உள்ளத்தின் ஆழங்கள் பாடுப்பா நன்றி என்று. ஏன்னா உம்முடைய சுபாவம் என்றும் மாறாது. அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார் என்று வசனம் சொல்லுது. எனக்கும் உங்களுக்கும் அவர் நன்மை செய்ய மாத்திரம்தான் இருக்கிறார். ஒருவேளை கதவுகள் மூடப்பட்டிருக்கலாம், தள்ளப்பட்ட சூழ்நிலைகள் வரலாம், பலவீனங்கள் வந்திருக்கலாம். ஆனால் எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் எனக்கு உங்களுக்கு நன்மை செய்ய மாத்திரம்தான், நன்மை செய்ய மாத்திரம்தான் அவர் சித்தமுள்ளவராக, அவர் சிந்தை உள்ளவராக, என் மேலையும் உங்க மேலையும் சிந்தை உள்ளவராக நன்மை செய்ய மாத்திரம்தான். தடைகளும் தள்ளப்பட்ட சூழ்நிலைகளும் எல்லா நிலைகளும், ஆனா எல்லா நிலையிலும் கர்த்தரினோடு உங்களோடு இருந்தார்ல. என் இயேசு நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர், அவர் பரிசுத்தர். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை, ஆனா என்னை தோள்ல தூக்கி சுமந்து என்னை கூட்டி வந்த நிலைய மறக்க முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம வாழ்க்கையில எவ்வளவு கரடு முரடான பாதைகள்ல நடந்து போனோம். என் கூட நடந்து வர்றதுக்கு யாருமே இல்லை, ஆனா கர்த்தர் மாத்திரம் என் கூட இருந்து என்ன நடந்து அவர் தோள்ல தூக்கி சுமந்து வந்தார்ல. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர்.
எப்படி உங்களுடைய அன்பை மறப்பேனப்பா. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர். சொல்லலாமா? என் இயேசு, என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர். என் இயேசு, என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் போக்கிலும் எந்தன் வாரத்திலும் என் இயேசுவே பாதுகாப்பு. என் போக்கிலும் எந்தன் வாரத்திலும் என் இயேசுவே பாதுகாப்பு. என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்குமே. என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்கும். சொல்லலாமா? என் இயேசு, என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நன்றி நிறைந்த இதயத்தோடே நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடே நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பழிகள் செலுத்திய நாம் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்திய நாம் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு நல்லவர். சொல்லலாமா? ஆமாப்பா, நீங்க வல்லவர்ப்பா. ஓ, என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? நன்றி நிறைந்த இதயத்தோடு பா உம்மை நாங்க பாடி துதிக்கிறோம்ப்பா. ஏன்னா என் இயேசு நல்லவராக, என் இயேசு வல்லவராக, என் இயேசு பெரியவராக என்னோடு இருந்து என்ன நடத்துனீங்களேப்பா. எவ்வளவு நன்மைகள், ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் நீங்க எங்களுக்கு செஞ்சீங்களேப்பா. பல நேரங்களில் என்னுடைய தேவைகள் பெருகி நான் சிக்கி தவிக்கும் பொழுது, எனக்கு உதவிக்கரம் நீட்ட யாரும் இல்லாத பொழுது நீங்க எனக்கு உதவி செய்து என்ன நடத்துனீங்களப்பா. டாக்டர்கள் என்னை கைவிடும் பொழுது
இது முடியாது என்று சொன்ன சூழ்நிலையில் போது என்னால முடியும் அப்படின்னு சொல்லி நடத்துனீங்களேப்பா. ஒரு நல்ல எபினேசராக எங்களை நடத்துனீங்களேப்பா. நன்றி சொல்ல வார்த்தைகள் இல்லப்பா, நன்றி சொல்ல வார்த்தைகள் இல்லப்பா. சொல்லாமா? ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டிருப்ப என் மேல நல்ல எபினேசராக என்னை நடத்தி வந்தீங்களேப்பா. எங்களுக்கு நன்றி சொல்ல வார்த்தைகள் இல்லப்பா. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் கரங்கள் நான் கண்டேன். வாரி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் கரங்கள் நான் கண்டேன். வாரி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டேன். எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்தீர். கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஓ ரதலரத கதரரரம. ஓரி கதரரரம. ஓரி ரரரம. ஓரி கதரல ஷதரரரம. Oh yes Jesus. நல்ல எபினேசரா, நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்ல. நல்ல எபினேசரா. என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல சொல்லலாமா? வாய்களை விரிவாக திறந்து நல்ல எபினேசராக நேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. Hallelujah. Amen. Hallelujah. Hallelujah. Amen. Hallelujah. Hallelujah. Amen. Hallelujah.
சர்வவல்லவரே. ஹalleluya ஆமென் ஹalleluya ஹalleluya ஆமென் ஹalleluya. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல Thank you Lord. நல்ல எபினேசரா Oh yes Jesus, நன்றி சொல்ல உமக்கு நன்றி ஆண்டவரே. Thank you Lord. இந்த வருடம் முழுவதும் எங்களை நடத்தினீங்களே, உமக்கு நன்றி. எங்களுக்கு போதுமானவராக இருந்தீங்களே, நன்றி. இக்கட்டிலே உதவி செய்தீங்களே, நன்றி. பலவீனத்திலே பலன் தந்தீங்களே, நன்றி. சோர்ந்து போன நேரங்களில் திடப்படுத்தி எங்களை உட்கார வச்சு நடக்க வச்சு எங்களை ஒவ்வொரு நாளும் அனுதினமும் போஷித்து ஆகாரத்தை தந்து மற்றவர்களுக்கும் தரக்கூடிய அளவுக்கு எங்களை நடத்துனீங்களேப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றிப்பா. இதுவரைக்கும் நடத்தி வந்தீங்களே, இந்த ஆண்டு முழுவதும் எங்களை நடத்துங்களப்பா, நாங்க நன்றி சொல்றோம்ப்பா. எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உனக்கு நாங்க நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா. எல்லாரும் வாய்களை தர சொல்லலாமாப்பா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்க நன்றி செலுத்துறோம்ப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆராதனைக்காக நன்றிப்பா. இது எங்களோடு இடைப்பட்டீங்களேப்பா, நன்றி ஆண்டவரே. மீதியான வேலையில் எங்களோடு பேசுங்க, இடைப்படுங்க. இந்த கருத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். நாம் நின்றவனமாக சங்கீதத்தை மாறி மாறி வாசிப்போம். ஹல்லேலூயா. வாசிக்கும்படியான சங்கீதம் சங்கீதம் 119 வசனங்கள் 153 160 வரை. சங்கீதம் 119 வசனங்கள் 153 160 வரை. என் உத்தரவத்தை பார்த்து என்னை விடுவியும், உமது வேதத்தை மறவேன். இரட்சிப்பு துன்மார்க்கிற்கு தூரமாய் இருக்கிறது, அவர்கள் உமது பிரமாணங்களை தேடார்கள். என்னை துன்பப்படுத்துகிறவர்களும் என்னை விரோதிக்கிறவர்களும் அநேகர், ஆனாலும் உம்முடைய சாட்சிகளை விட்டு விலகேன். இதோ உம்முடைய கட்டளைகளை நேசிக்கிறேன். கர்த்தாவே, உமது கிருபையின்படி என்னை உயிர்ப்பியும். உம்முடைய வசனம் சகலமும் சத்தியமும், உம்முடைய நீதி நியாயமெல்லாம் நித்தியம். ஆமேன் ஆமேன். Praise the Lord. Hallelujah. நாம் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். கடந்த ஆண்டில் தேங்க்ஸ் கிவிங் சண்டேயில் நம்ம பார்த்தோம், மோசேயுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த அற்புதத்தை, அவன் எப்படி நன்றி செலுத்தினான் அப்படின்னு. அதுக்கப்புறம் தாவீது அடுத்த லெவலில் போய் சத்துருக்களுக்கு முன்பாக அவன் எப்படி அவனை ஆண்டவர் அந்த இடத்துல நன்றி செலுத்த வச்சார் அப்படின்னு பார்த்தோம். ஆமென். நிறைய நேரங்களில் நம்ம நன்றி செலுத்துகிறத மறந்து போகிறவர்களாக இருக்கிறோம். கர்த்தர் செய்ததையும் நம்ம ஒரு சில நேரங்களில் என்ன அப்படிங்கிறதே நமக்கு ஓகே, இது நடந்துருச்சு, ஓகே ஃபைன், அந்த சூழ்நிலைகள்லேயே நம்ம என்ன பண்ணிடுறோம்னா நிறையா நேரங்களில் நம்ம கடந்து வந்துடுறோம். வசனம் சொல்லுது, 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் இந்த மைக் எடுத்துக்கிறீங்களா யாராவது?
1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது அப்படின்னு போட்டிருக்கு. ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் நிறைய நம்ம தமிழில் வந்து நன்றி அப்படின்ற அந்த வார்த்தைகள் இல்லாமல் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அப்படின்ற இதை வந்து ஆங்கிலத்தில் பார்த்தோம் அப்படின்னா தேங்க்ஸ் கிவிங் இல்லை தேங்க்ஃபுல், தேங்க்யூ அந்த மாதிரி பதங்கள் போட்டிருக்கு. என்ன அப்படின்னா இங்கிலீஷில் இன் எவ்ரி சிச்சுவேஷன் பி தேங்க்ஃபுல் அண்ட் கண்டினியூலி கிவ் தேங்க்ஸ் டு காட் அப்படின்னு போட்டிருக்கு. என்ன எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா சிச்சுவேஷன்ஸ்லையும் நானும் நீங்களும் என்ன பண்ணுமா? நன்றி. ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நன்றி செலுத்தணும் இல்லை? எனக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது நான் நன்றி சொல்லணும்ல? அப்படியா? வசனம் அதான் சொல்லுது. ஆம்பிளிஃபைடில் ப்ராக்கெட்டில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா நோ மேட்டர் வாட் த சர்க்கம்ஸ்டன்சஸ் அப்படின்னு போட்டிருக்கு. என்ன சிச்சுவேஷன், என்ன சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி என்ன பண்ணுமா? ஆனால் நம்ம நிறைய அப்பா ஆண்டவர் எனக்கு நல்ல ஒரு சைக்கிள் கொடுத்துட்டாரு, அதுக்கப்புறம் நல்ல ஒரு பைக் கொடுத்துட்டாரு, நல்ல ஒரு கார் கொடுத்துட்டாரு, நல்ல ஒரு வீடு கொடுத்துட்டாரு, நல்லா இருக்கிற இடத்துக்கு இடம் கொடுத்துட்டாரு. டெம்பரரி பிளஸ்ஸிங்ஸ்க்காக வேண்டி நம்ம அதை நினச்சி அதுக்கே நன்றி செலுத்தி கொண்டு இருக்கிறோம். அதுக்கும் நன்றி செலுத்தணும் இல்லைன்னு நான் சொல்ல, நன்றி செலுத்தணும். ஆனால் நிறைய நேரங்களில் நம்முடைய சூழ்நிலைகள் எப்படி ஆகுது அப்படின்னா டெம்பரரி பிளஸ்ஸிங்காக எனக்கு இது கிடைச்சிருச்சா, ஓகே இது கிடைச்சதுன்னா நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன், எனக்கு இது நடந்துருச்சா, இது நடந்தா நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். ஆனா வசனம் சொல்லுது இன் ஆல் யுவர் சிச்சுவேஷன்ஸ், எல்லா சிச்சுவேஷன்லையும் எல்லா சூழ்நிலைகளிலும் நானும் நீங்களும் நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். நிறைய நேரத்தில் நம்ம இமேஜின் பண்ணி கூட யோசிக்க கூட செய்யாத காரியத்துக்கும் நம்ம நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்கணும். ஒவ்வொரு நாளும் என்னை உங்களையும் ஆண்டவர் பாதுகாக்கிறார் இல்லை? நம்ம குடும்பத்தை பாதுகாக்கிறார். எங்கள் அம்மா அப்பா வெளியே சும்மா எங்கே போனாலும் ஜெபம் பண்ணுவாங்க, உள்ளே வந்தாலும் ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. நம்முடைய தின ஜபத்தில் இந்த நன்றி வந்து மேண்டேட்டரியாக இருக்கணும். வசனம் சொல்லுது நன்றியுள்ளவர்களாகவும் இருங்கள் அப்படின்னு. ஒவ்வொரு சிச்சுவேஷன்லையும் நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். நம்ம யோசிக்காத காரியங்கள் நிறையானா நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது. இன்றைக்கி எனக்கும் உங்களுக்கும் ட்ரெஸ்ஸு நம்மளே போட்டுக்க முடியுதில்ல, நம்மளே சாப்பிட்டுக்க முடியுதில்ல, நம்மளே நடந்து வர்றோம்ல, டாய்லெட் போய் நம்மளே குளித்து செய்ய வேண்டியதெல்லாம் நம்மளே செய்கிறோம்ல, நம்மளே பல்லு விளக்கிக்கிறோம்ல. கடந்த நாளில் என் பசங்களோட ஸ்கூலில் கடந்த ஒரு 10-15 நாளாக தொடர்ந்து ஒவ்வொரு பசங்களுக்காக வந்து மண்டை உடஞ்சிச்சு, கால் உடஞ்சிது, கை உடஞ்சி, ஒவ்வொரு நாளும் வந்து இப்படியே சொல்லிகிட்டே இருந்தான். திடீர்னு அடோனா என் சின்ன மக கிளாஸில் ஒரு பையன் திடீர்னு பெரிய பசங்களாம் விளையாண்டுட்டு இருந்த இடத்துல இவன் உள்ள ஒரு பையன் உள்ளே போய் கீழே விழுந்து மண்டையில் அடிபட்டதில் திடீர்னு அன்கான்ஷியஸ் ஆகிட்டானா. எவ்வளோ ஒரு சூழ்நிலை இல்லை? ஸ்கூலுக்கு தான் அனுப்பியிருக்கோம், ஸ்கூலில் பத்திரமா இருப்பாங்க அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். நம்ம வேலைக்கு போகிற இடத்துல, நம்ம வண்டியில் போகிற இடத்துல ஒரு நூல் இலையில் பஸ்ஸில் இடிக்கிறவன் தான் நான் அதில் தப்பிச்சோம் அப்படின்னு எத்தனை பேர் நம்ம சொல்லியிருக்கோம்ல? ஒரு வேளை விபத்துகள் ஏற்பட்டாலும் அந்த விபத்திலிருந்து ஆண்டவர் என்னை உங்களையும் மீட்டு உயிர் தந்து சுவாசிக்க எத்தனை பேர் வென்டிலேட்டரில் இருக்காங்கல்ல? கரெக்ட் தானே? இயற்கை சுவாசத்தினால உயிரை பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் எத்தனையோ இடத்துல போர் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த நேரத்தில் இன்னைக்கு காலையில் ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட்டு, 181 பேர் போயிட்டு இருந்த ஃப்ளைட்டில் காலையில் பார்க்குற வரைக்கும் 47 பேர் பக்கம் இறந்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளோ சூழ்நிலைகளில் கொலைகள்,
ரோட்டில் நடந்து போனால் செயின் அத்துட்டு போயிடுறாங்க. ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவர் நம்மளை நடத்தி வர்றாருல. எவ்வளோ சூழ்நிலைகளில் நிறைய நேரத்தில் நமக்கு நம்ம போயிட்டுருக்கிற பாதை ஸ்டாப் ஆனவுடனே, ஏன்ப்பா நான் நல்லா தானே போயிட்டுருக்கேன். நான் ஒரு சின்ன ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ஒருத்தன் கார் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அந்த ரோடு வந்து ரொம்ப ரகட்டான ரோடு, கல் புதர் குழி மேடுமா இருக்கிற ரோடு. அவனுக்கு கண்ணுக்கு தெரியுது கொஞ்சம் தூரத்தில் ஒரு நல்ல ரோடு தெரியுது அப்படின்னு, நல்ல ரோடு இருக்குது அப்படின்னு. சரி எப்படியாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலாம், நல்ல ரோடு போயிட்டோம்னா அதுக்கப்புறம் நல்லா ஓட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு அவன் போய் அந்த நல்ல ரோடு வர்றதுக்கு ஒரு 2 மீட்டரில் அவன் கார் என்ன ஆகுதுன்னா பஞ்சர் ஆயிடுது. அவனுடைய இன்ஜினில் ஹீட் ஆகி வண்டி ஸ்டாப் ஆயிடுது. அவனால் வண்டி ஒரு நொடி கூட, ஒரு மில்லிமீட்டர் கூட அவனால் நகர்த்த முடியல. அவன் இறங்கிட்டு, என்னப்பா இங்கே தான் இருக்கு ரோடு, இங்கே வந்துட்டா நான் நல்லா பஞ்சர் ஒட்டுறதுக்கு கூட நான் நல்லா பஞ்சர் ஒட்டியிருப்பேனே, இங்கே குழியும் மேடுமா இருக்கு, எப்படி நான் பஞ்சர் ஒட்டுறது, ஏன்பா அப்படின்னு புலம்புறான். திடீர்னு பார்த்தா மலையிலேருந்து ஒரு பெரிய பாறாங்கல் டம்முன்னு விழுகுது. சம்டைம்ஸ் ஆண்டவர் எனக்கு உங்களுக்கு வர்ற காரியத்தில் ஸ்டாப் பண்ணுறாருன்னா, முன்னேறி போக முடியல அப்படின்னா அது ஸ்டாப் பண்ணுறாருன்னா இட் இஸ் குட். ஆண்டவர் நல்லதுப்பா, நீங்கள் எனக்கு செய்கிற காரியம் எனக்கு நல்லது, நீங்கள் எனக்கு நல்லது தான் செய்வீங்கப்பா. நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்மளால் சொல்ல முடியுமா, எனக்கு பிரச்சனை இருக்கும்போதும் நான் நன்றி சொல்லுவேன். நம்மளால் முடியுமா? நோவாவுடைய வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாவற்றையும் இழந்தான். எல்லாவற்றையும் இழந்த பொழுது அவன் என்ன சொல்றான், கர்த்தர் கொடுத்தார். நம்ம சொல்ல முடியுமா, சரி ஆண்டவரே நான் என்ன ஆண்டவரே நல்ல வீட்டில் தான் இருந்தேன், நான் அடுத்து என்னப்பா எனக்கு ஒரு அடுத்த வீடு, என் சூழ்நிலை இப்போ அப்படி தான் இருக்குது, எனக்கு ஒரு நான் வீடு தேடிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு வீடு ஒன்று கிடைக்க மாட்டேது, என்ன ஆண்டவரே என்னை எப்படி கூட்டிட்டு போக போறீங்க ஆண்டவரே? அடுத்து நான் என்ன ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னு எனக்கு தெரியலையேப்பா. நான் எல்லா சூழ்நிலைகளுக்காக ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துவர்களா இருக்கிறோமா? என் வாழ்க்கையில் உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் ஏராளமான காரியங்கள் செஞ்சிருக்கிறாரா இல்லையா? இன்னைக்கு ஒரு பாட்டு பாடணும்ல, ஏராளம் ஏராளமே உம் நன்மைகள் ஏராளமே, உம் கரத்தின் கிரியைகள் ஒவ்வொன்றும் அற்புதமானதரே, ஏராளம் ஏராளமே உம் நன்மைகள் ஏராளமே, உம் கரத்தின் கிரியைகள் ஒவ்வொன்றும் அற்புதமானதே, அதிசயமானதே, ஆச்சரியமானதே. இல்ல அற்புதமானதா இல்லையா? என்னைக்காவது நான் ரட்சிக்கப்பட்டதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே என்னைக்காவது யாராவது சொல்லியிருக்கீங்களா? நான் உலக பிரகாரமாக எத்தனையோ மக்கள் வெளியே இருக்காங்களே, அவங்க நிறைய பேருக்கு இந்த நித்திய ஜீவன் அப்படிங்கிற அந்த ஒரு இது இல்லாமல் ஆண்டவர் என்ன ரட்சித்திருக்கிறாரே, உனக்கு நன்றி ஆண்டவரே. ரட்சித்த நான் என்ன பண்ணக்கூடாது, சும்மா இருக்கணும். நான் பெற்ற ரட்சிப்பை மற்றவர்களுக்கும் அறிவிக்கிறவர்களாக இருக்கணும். ஸோ இன்றைக்கி ஒரு சிலரை நம்ம பார்க்க போகிறோம். சீக்கிரம் டைம் ஆயிடுச்சு. எனக்கு எப்போவுமே இந்த லாஸ்ட் வாரம் மாத்திரம் எனக்கு டைம் பத்தாமையே எனக்கு போகும். நிறையா சாட்சிகள், நிறையா காரியங்கள் எப்போவுமே இருக்கும். நான் சீக்கிரத்தில் நான் முடிக்கிறேன். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை படிப்போமா? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நிறைய நேரத்தில் நமக்கு இங்கே என்ன போட்டிருக்குன்னா, நீங்கள் ஒன்றுக்கும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் குறித்து நல்ல காரியம் மாத்திரம் இல்லை, எனக்கு நடந்த
நான் யோசிக்க முடியாத காரியத்தை குறித்தும் நான் என்ன பண்ணணுமா, கர்த்தருக்கு என்ன செய்யணும், ஸ்தோத்திரத்தோட ஜெபத்தோடு கூடிய ஸ்தோத்திரம் அப்படின்னு போட்டிருக்கு. ஜெபிக்கவும் செய்யணும், அதே சமயம் என்ன பண்ணணும், ஆண்டவருக்கு நன்றியும் செலுத்தணும். ஆங்கிலத்தில் இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல எப்படி போட்டிருக்கு, நீங்கள் எதை பற்றி கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றிற்காகவும் தேவனிடத்தில் பிரார்த்தனை செய்து கேளுங்கள், நீங்கள் பிரார்த்தனை செய்யும் பொழுது நன்றி செலுத்துங்கள் அப்படின்னு போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு, நானும் நீங்களும் ஆண்டவர்கிட்ட எல்லாவற்றுக்காகவும் நம்ம ஜெபிக்கணுமா? இது எல்லாவற்றுக்காக ஜெபிக்கும் பொழுது பிரார்த்தனை செய்கிறது மாத்திரமல்ல, அதுக்காக என்ன பண்ணணுமா, தேங்க்யூ லார்ட். எத்தனை பேர் நம்ம சொல்ல முடியும் இல்ல? ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம கடந்த ஆண்டு முழுவதும் நடந்து வந்த பாதைகளை நம்ம திரும்பி பார்க்கும் பொழுது கர்த்தர் செய்கிற காரியங்கள் ஆச்சரியமாக இருக்கிறது இல்லை? என்னால் முடியாததை அவரால் முடியும் அப்படின்னு சொல்லி நடத்தியிருக்கிறாரா இல்லையா? இட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் மீ, பட் ஆண்டவரால் இது பாசிபிள் அப்படின்னு அவர் நடத்தியிருக்கிறார். நம்ம ஒரு 3 நபர்களை பார்க்க போகிறோம். வசனம்லாம் சொல்லி நிறைய பெரிய டீட்டெயில்குள்ளே நான் போகலை. 3 நபர்களை மாத்திரம் பார்க்கும். அதுக்கு முன்னாடி சங்கீதம் 86:12 இப்படியா சொல்லுது, என் தேவனாகிய ஆண்டவரே, உம்மை என் முழு இருதயத்தோடு துதித்து உமது நாமத்தை என்றென்றைக்கும் மகிமைப்படுத்துவேன் அப்படின்னு போட்டிருக்கு. I will praise the name of God with a song. I will magnify him with thanksgiving அப்படின்னு போட்டிருக்கு. அவரை நான் எப்படின்னா நன்றி பலியினாலே அவருக்கு நான் என்ன பண்ணுவேன், பாடல்களை பாடி அவரை மேக்னிஃபை பண்ணுவேன், அவரை உயர்த்துவேன். நம்முடைய சூழ்நிலைகளில் நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது தானியேலோட வாழ்க்கையில். தானியேல் சிறைப்பட்டு அவன் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போயிருக்கிறான். அவன் போன இடத்துல அவன் நான் சிறைப்பட்டு வந்துட்டேனே அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணல, சும்மா இருக்கல, 3 வேளையும் என்ன பண்றான், விடாம ஜெபம் பண்றான். என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில சிறைப்பட்ட சூழ்நிலைகள் வரும் பொழுது நம்ம எதுவுமே செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலைகள் வரும் பொழுது என்னால் உங்களால் ஜெபிக்க முடியுமா, நன்றி செலுத்த முடியுமா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். இங்கே தானியேல் என்ன போட்டிருக்குன்னா, ஆங்கிலத்தில் அவன் 3 வேளையும் அவன் என்ன பண்ணா, பெண்ட் பண்ணி ப்ரே பண்ணானா ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினான் அப்படின்னு போட்டிருக்கு ஆங்கிலத்தில். 3 வேளையும் அவனை ஆண்டவர் என்ன பண்ணா, பணிந்து அவன் தொழுது கொண்டது மாத்திரமல்ல, ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினான். அவன் நன்றி செலுத்தி ஜெபித்ததுனால அவன் சிங்க கபியில போடப்பட்ட சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் சிங்கத்தின் வாயை மூடினார். ஆமென். என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில் நமக்கு பிரச்சனை வந்ததுக்கப்புறம் நம்ம ஜெபம் பண்ணுறது இல்லை. எனக்கு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே நானும் நீங்களும் ஜெபம் பண்ணும்போது என் பிரச்சனைக்குள்ளே நான் போகும்பொழுது அந்த பிரச்சனை சிங்கத்தை போல வாயை மூடும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? தானியேல் அதை செஞ்சான். அவன் நன்றி செலுத்தினான், ஆண்டவரை துதிச்சான், ஆண்டவரை ஜெபிச்சான். அவன் சிங்கத்தின் கெபியில் இருக்கும் பொழுதும் பிரச்சனையில் இருக்கும் பொழுது சிங்கம் அவனை விழுங்கவில்லை. நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன், நானும் நீங்களும் ஆண்டவரை துதித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் பொழுது நம்முடைய பிரச்சனைகளில் நம்ம விழுந்து போனாலும் ஆண்டவர் அந்த பிரச்சனைகளின் வாய்களை மூடி போடுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் உங்களோட அந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய என்ன பிரச்சனையாவானா வச்சுக்கலாம். பலவீனமாக இருக்கலாம், உங்களுடைய பணக்கஷ்டமாக இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைங்களுடைய எதிர்கால வாழ்க்கையாக இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையாக இருக்கலாம். நீங்கள் என்னென்னலாம் யோசிக்கிறீங்களோ எல்லாவற்றிலும் கர்த்தர் அந்த பிரச்சனையை மூடி போடுகிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக இன்னொரு நபரை பார்க்க போகிறோம், யோனா. ஆண்டவர் யோனாவை எங்கே போக சொன்னார்? நினிவேக்கு போக சொன்னார். நான் இது வசனம்லாம் சொல்ல, நீங்கள் எதுவும் பைபிள்லாம் தேட வேண்டாம், சரியா? ஆண்டவர் என்ன சொன்னார்? இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் நான் சொல்கிறேன். ஸோ ஆண்டவர் என்ன பண்ணார்? நினிவேக்கு போக சொன்னார். ஆனால் அவன் என்ன பண்ணான்?
தர்ஷீஸுக்கு போனான். போனவன் என்ன சீட்டு குலுக்கி போட்டு என்னாச்சு, கடல்ல தூக்கி போட்டாச்சு. அவன் இப்போ என்ன பிரச்சனையில் இருக்கான்னா, பெரிய மீனின் வயிற்றுக்குள்ள இருக்கிறான். நிறைய நேரத்தில் நமக்கு பிரச்சனை வரும்பொழுது நம்ம செஞ்ச தப்பை நம்ம என்ன பண்ண மாட்டோம், நம்ம யோசிக்கவே மாட்டோம். ஆனால் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேள்வி தான் கேட்போம்ல. ஆனால் இங்கே இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஆங்கில வேதத்தில் இப்படி போட்டிருக்கு, he repented and thanked God அப்படின்னு போட்டிருக்கு. அவன் ஆண்டவரிடத்துல மனம் திரும்பி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், நன்றி செலுத்துக்கிறான். நம்முடைய சூழ்நிலைகளில் நமக்கு மீன் வயிற்றுக்குள்ள இருக்கிற போல ஒரு இருளான ஒரு இது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆண்டவர் சொன்னதை நம்ம செய்யாமல் மாறி நம்ம செஞ்சு வரும் பொழுது நம்ம என்ன பண்ண மாட்டோம், ரிப்பண்டும் ஆக மாட்டோம், நன்றியும் செலுத்த மாட்டோம். வாழ்க்கையில் நிறைய செஞ்சிருக்காரு, ஆனாலும் நம்ம செஞ்ச தப்பை என்ன பண்ண மாட்டோம், யோசிச்சு கூட பார்க்க மாட்டோம்ல. ஆனா இங்க யோனா என்ன பண்றான், he repent and thanked God அப்படின்னு போட்டிருக்கு. எங்க பண்றான் இதை, மீன் வயிற்றுக்குள்ள பண்றான். இன்னைக்கு நான் ஒன்று சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனையில் ஸ்டக் ஆகி நம்ம என்ன நிலையில இருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டு, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கப்பா, நான் மறுபடியும் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன், நான் டர்ன் ஆகி உங்ககிட்ட நான் வரேன்ப்பா. அவன் மீண்டும் வருகிறான். ஆமென், ஹல்லேலூயா. 3 நாளுக்கு அப்புறம் என்ன ஆகுது, மீன் என்ன அவனை கக்கி போட்டுருச்சு. நம்முடைய சூழ்நிலைகளில் நம்ம ஒருவேளை இருண்ட ஒரு இதில் இருக்கலாம், ஒருவேளை தானியலை போல சிங்க கெபியிலோ போல உள்ள பிரச்சனைகள் இருக்கலாம். நான் அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சாலே, நான் என்னென்ன ஸ்டெப் எடுத்து வச்சாலும், நான் எடுத்து வைக்கிறதுல எல்லாத்துலேயும் பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்குது. என் வாழ்க்கையில் மாத்திரம்தான் பிரச்சனை அப்படின்னா, என் சரீரத்துலேயும் பிரச்சனை. நான் எங்கே தான் போகிறது, என்னதான் பண்ணுறது? வசனம் சொல்லுது, எல்லா சிச்சுவேஷன்ஸ்லையும் எல்லா சூழ்நிலைகளிலும் பிரைஸ் காட், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த பாடலை இடியா போட்டிருக்கு என்ன அப்படின்னா, மூடப்பட்ட கதவுகளுக்காக நன்றி, தள்ளப்பட்ட நேரங்களுக்காக நன்றி, நாசியில் உள்ள சுவாசத்திற்காக நன்றி. இல்ல நம்மளால சொல்ல முடியுமா, எனக்கு மூடப்பட்ட கதவுக்காக நன்றி ஆண்டவரே? சொல்ல முடியாது. ஏன் ஆண்டவரே மூடப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம கேள்வி கேட்கறதுல தான் இருக்கிறோம். மூடப்பட்ட கதவுகளுக்காக நன்றின்னு என்னைக்காவது நம்மளால சொல்ல முடியுமா? கதவுகள் மூடப்பட்டிருக்குதா, இட் இஸ் எனக்கு உங்களுக்கு நன்மையை செய்யறதுக்கு தான் ஆண்டவர் அந்த கதவை மூடி இருக்கிறார். ஒரு வழி அடைக்கப்பட்டா ஆண்டவர் 7 வழிகளை எனக்காக உங்களுக்காக திறக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம போகணும்னு நினைக்கிற வழி இது, ஆனால் ஆண்டவர் எனக்காக உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறது 7 வழி. அதில் போகும்போது இன்னும் ஆண்டவர் என்னை உங்களையும் நடத்துவார், உயர்த்துவார். ஹல்லேலூயா. அடுத்ததாக 3ஆவதாக, ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து திரளான ஜனங்கள் அவருடைய வசனத்தை கேட்க வந்திருக்காங்க. 5000க்கும் மேற்பட்ட ஜனங்கள். சீஷர்களை பார்த்து கேட்குறாரு, இவங்களுக்கு உணவு ஏதாவது ஆயத்தப்படுத்துங்க அப்படின்னு. அப்போ சீஷர்கள் சொல்றாங்க, இத்தனை பேருக்கு எப்படி ஏசப்பா முடியும், இது சாத்தியமே இல்லாதது அப்படின்னு. அப்போ ஒருத்தன் போய் என்ன சொல்றான், கொஞ்சம் அப்பமும் மீன் இருக்கு, அது அவனுக்கு மாத்திரம் தான் போதும், அவனுக்காக எடுத்து வந்திருக்கிறான். ஆனால் கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணி அப்படின்னு போட்டிருக்கு. வானத்தை அண்ணாந்து பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணி அப்படின்னு போட்டிருக்கு. என்ன அப்படின்னா, looked up to the heaven, he gave thanks and broke the loaves அப்படின்னு போட்டிருக்கு. அதை பிட்டு என்ன பண்றாரு, இயேசு கிறிஸ்து ஸ்தோத்திரம் பண்ணி
ஆசீர்வதிக்கும் பொழுது அது பிளண்டியாக மாறுது. ஹல்லேலூயா. என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில் நம்ம சுருங்கி போன நிலையில், ஆண்டவரே இதை வச்சு நான் எப்படி, ஆண்டவரே இதை வச்சு நான் அடுத்த லெவலுக்கு நான் போக முடியாது, ஆண்டவரே என்கிட்ட இவ்வளோதான் இருக்குது, ஆனால் திரளான 5000 பேத்துக்கு போஷிக்கிற அளவுக்கு என் வாழ்க்கையில் இல்லையே. 5000 பேருக்கு மேலான ஜனங்கள், ஆனா ஒரே ஒருத்தர் சாப்பிட்ற அளவுக்கு தான் இருக்கு. ஆனா இயேசு கிறிஸ்து அதை ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு கொடுக்கும் பொழுது அது ஆசீர்வாதமாக மாறுகிறது. ஹல்லேலூயா. நம்ம இருக்கிறத வச்சுட்டு, ஆண்டவரே நீங்க எனக்கு கொடுத்த இந்த இதுக்காக நன்றி, ஆண்டவரே நீங்க எனக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக நன்றி, எனக்கு கொடுத்திருக்க ஜீவனுக்காக நன்றி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் பொழுது ஆண்டவர் அதை என்ன பண்றாரு? ஆசீர்வாதத்தை அதை பிளண்டியா மாத்துக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பா இது நடக்கும். நடந்திருக்கிறதுனால நான் சொல்றேன். எனக்கு ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி ஆண்டவருக்கு கொடுக்கறதுல எனக்கு எங்கள் அம்மா அப்பா அவங்க டீச் பண்ணல. அவங்க முன்மாதிரியாக இருந்ததுனால எனக்கு வர்ற வருமானத்தில் நான் ஆண்டவருக்குன்னு எடுத்து வச்சுருவேன். ஃபஸ்ட்டு என்றைக்குமே என்னோடதாக இருந்தாலும் சரி, என் மனைவியோடதாக இருந்தாலும் சரி. ஒரு சூழ்நிலை என்ன அப்படின்னா, அங்கே சர்ச் நடத்துகிற இதில் வந்து வாடகை கட்டணும். நான் எடுத்து வைத்திருக்க டயத்தும் அந்த மாதத்தோட வாடகையும் கரெக்டாக இருக்குது. நான் என்ன பண்ணலாம், டயத்தை என்ன பண்ணலாம், அந்த அங்கே நடத்துகிற அந்த சர்ச்சோட வாடகையை கொடுத்துட்டோம் அப்படின்னா என்ன ஆயிரும், டேலி ஆயிரும். சார் ஊழியத்துக்கு தானே கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு யோசனை. நான் என் மனைவிட்ட கேட்குறேன், நம்ம இதை என்ன பண்ணுறது, காணிக்க டயத்துன்னு எடுத்து வச்சிட்டோம், இதை காணிக்க கொடுக்குறதா இல்லை இது கொடுக்கலாம். 2 பேரும் முடிவு பண்ணிவிட்டு வேண்டாம், ஆண்டவர் நடத்துவார், இதை என்ன பண்ணலாம், டயத்தை ஆண்டவருக்குள்ளது கொடுத்தோம். அதே வாரத்தில் ஆண்டவர் அந்த ஹாலுக்கு கொடுக்க வேண்டிய அந்த 1 மாதத்துக்குள்ள தேவையை ஆண்டவர் சந்தித்தார். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், இருக்கிறதுல கொஞ்சத்தில் ஆண்டவருக்கு நம்ம செய்யும் பொழுது ஆண்டவர் எனக்காக உங்களுக்காக செய்கிற தேவனாக இருக்கிறார். நான் அதை ருசித்ததுனால தான் நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன். உங்களுக்கும் ஒரு வேளை கஷ்டங்கள், போராட்டங்கள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம். நான் இருக்கிற கொஞ்சத்தில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் பொழுது ஆண்டவர் அதை பிளண்டியாக ஆசீர்வதித்து அதை மாற்றுகிறது தேவனாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கடைசியாக இயேசு கிறிஸ்து பாடுபடுறதுக்கு முன்னாடி தன்னுடைய சீஷர்கள் எல்லாம் கூப்பிட்டு கடைசி லாஸ்ட் சப்பரில் உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அப்படின்னு போட்டிருக்கு. அவர் பாடுபட போகிறார். அவருக்கு தெரியும் இயேசுவை சிலுவையில் அடிக்க போறாங்க அப்படின்னு. ஆனாலும் அவர் என்ன பண்ண, ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்குன்னா, ஜீசஸ் கேவ் தேங்க்ஸ் ஃபார் த பிரெட் அண்ட் வைன் அப்படின்னு போட்டிருக்கு. இது என்னுடைய சரீரம், இதை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அவர் பாடுபட போகிறார். ஆனாலும் ஆண்டவர் என்ன பண்றாரு, நன்றி செலுத்துகிறார். ஏசு இன்னைக்கு நானும் நீங்களும் நமக்கு ஒரு வேளை ஐயோ இது பிரச்சனை ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்சாலும், ஆண்டவரே நீங்க என்ன நடத்துவீங்க, உம்முடைய சித்தம் ஆண்டவரே. நம்மளா சுயமா நம்மளா காரியங்களை எடுத்து நம்ம போனோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனையாகும். யோனாக்கு வந்த அதே சூழ்நிலை வரக்கூடாது. இன்னைக்கு நான் ஒன்று சொல்கிறேன், நமக்கு பாடுகள் மத்தியிலும் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நீங்கள் எனக்கு செய்ய போகிற காரியத்துக்காக நன்றி, எனக்கு இருக்கிற இந்த கொஞ்சத்தில் நீங்கள் எனக்கு செய்ய போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே என்னால் உங்களால் சொல்ல முடியுமா? மறுபடியும் 1 தெசலோனிக்கேயர் 5:18 மறுபடியும் பார்க்கலாமா? எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. கிறிஸ்து இயேசுவுக்குள் அது என்னவா, சித்தமாய் இருக்கிறதா. எல்லாவற்றிலும், all the situations. அது தமிழ்ல இன்னொரு அழகா போட்டிருக்கு. என்ன அப்படின்னா,
ஒவ்வொரு சூழ்நிலையிலும், ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும், எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா சந்தர்ப்பங்களிலும் என்ன பண்ணணுமா? நானும் நீங்களும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறவர்களாக இருக்கணும். நம்மளால முடியுமா? இந்த 1 இயரை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எவ்வளோ பிரச்சனைகள், மேடு பள்ளங்கள், குழிக்குள்ள உள்ள விழுகிற சூழ்நிலை. ஆனாலும் ஆண்டவர் கையை பிடிச்சி தூக்கி விட்டு மேலே வந்து மறுபடியும் நடத்தி போறாருல. நிறைய பேர் வென்டிலேட்டரில் வச்ச சூழ்நிலைகள், ஆனாலும் ஆண்டவர் உயிரை தந்து ஜீவனோடு உட்கார வச்சிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்கணும். கடைசியாக சங்கீதம் 104, அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள் அப்படின்னு. Enter his gate with thanksgiving and his court with praise. Give thanks to him and praise his name அப்படின்னு போட்டிருக்கு. துதியோடும் தேங்க்ஸ்கிவிங்கோடும் நம்ம என்ன பண்ணணுமா? வாசல்களுக்குள்ளாக நம்ம கடந்து செல்லணும். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவரே, உம்முடைய முடிவில்லாத அன்புக்காக நன்றியப்பா. கிருபை எங்களுக்கு தந்து எங்களுடைய நாங்கள் சூழ்நிலையில் நடந்து வந்த காரியங்களை நாங்கள் நினைத்து பார்க்கும் பொழுது நீங்கள் எங்களை நடத்தி வந்த விதம் எவ்வளோ ஆச்சரியமானது ஆண்டவரே. உம்முடைய திட்டங்கள் ஆண்டவரே, எங்களுடைய திட்டங்கள்லாம் அடைபடும் பொழுது ஆனால் எங்களை உம்முடைய திட்டத்தை தந்து உம்முடைய நோக்கத்தின்படி எங்களை நடத்தி செல்றீங்களேப்பா, நன்றி ஆண்டவரே. நம்மகிட்ட நடந்து போகிற பாதை ஒரு வேளை நம்மளை க்ரஷ் பண்ணும், நம்மளை தனிமைப்படுத்தும், நம்மளை நிறைய நேரங்களில் அழ வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். நான் நீங்கள் நடந்து போகிற பாதை அப்போ ஏற்பட்ட பாதையாக இருந்தாலும் கர்த்தர் எனக்காக உங்களுக்காக வைத்திருக்கிற முன்னாடி வச்சிருக்கிற பாதை அது நல்ல பாதை. அதனால தான் உங்களுக்கு தடைகள் வருகிறது, அதனால தான் உங்களுக்கு பல சூழ்நிலைகள் வருது. எல்லா சூழ்நிலைகளும் ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுடைய இருதயங்கள் பாரமாக இருக்கும் பொழுதும், எங்களுடைய இருதயம் ரொம்ப ஹெவியாக இருக்குதுப்பா, ஆனாலும் ஹெவியாக இருக்கும் பொழுதும் நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய நல்ல குணத்திற்காக எங்களை ஒவ்வொரு நாளும் செயல்பட வச்சு செயல்படுத்துகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் சொல்லலாமாப்பா, நீங்கள் எனக்கு செய்திருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்காக நன்றி. எங்களுக்கு தடையாக இருக்கிற காரியத்திற்காகவும் நன்றி ஆண்டவரே. உம்முடைய சித்தம் இல்லாமல் எங்களுடைய வாழ்க்கையில் தடையாக இருக்காது ஆண்டவரே. எங்களோட வாழ்க்கையில் நீங்கள் செய்த ஒவ்வொரு காரியத்திற்காக வசனம் சொல்லுது, நன்றியுள்ளவர்களாக இருங்க அப்படின்னு. நன்றியுணர்வு உள்ளவர்களாக இன்னைக்கு நானும் நீங்களும் நன்றியுணர்வு உள்ளவர்களாக இருக்கணும். தானியேலை போல, யோனாவை போல, இயேசுவை போல என்னால் உங்களால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த முடியுமா? இந்த கால வேளையில் அப்பா, எங்களுடைய எல்லா சிச்சுவேஷன்ஸ்லையும், எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லாவற்றிலும் நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆண்டு முழுவதும் எங்களை நடத்துனீங்களேப்பா, இந்த ஆண்டு முழுவதும் எங்களை போதுமானவராக நீங்கள் நடத்துனீங்களேப்பா, அதுக்கு நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம். எங்களுடைய பலவீனங்களில், எங்களுடைய கஷ்டத்தில், பிரச்சனையில், போராட்டங்களில், இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்பொழுதும், மேடு பள்ளங்கள் வரும் பொழுதும் எங்களை நடத்துனீங்களேப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவரே.
இந்த புதிய ஆண்டு நாங்கள் பார்க்க போகிறோம். அந்த ஆண்டில் இன்னும் பெரிய காரியங்களை எங்களுக்கு செய்யுங்கப்பா. புதிய துவக்கங்களை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, எங்களுடைய மரம் ஒருவேளை பட்டு போன சூழ்நிலையில் இருக்கலாம். ஆனால் பட்டு போன சூழ்நிலையில் அந்த மரத்தை வளர வச்சு அதை செழிப்பாக மாற்ற உம்மால் கூடும்ப்பா. நாங்கள் ஒருவேளை பட்டு போன சூழ்நிலையில் இருக்கலாம். எங்களை செழிப்பாக மாற்றுங்க. வரக்கூடிய புதிய வருஷத்துலையும் நீங்கள் எங்களை ஏந்தி தாங்கி சுமந்து தப்பு வைக்க வல்லவராப்பா. எங்களை நடத்துவீங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய வார்த்தைகள் படி நாங்கள் நடக்க ஆண்டவரே, நாங்கள் உம்மிடத்தில் திரும்பி வந்து ஆண்டவரே, உம்மிடத்தில் நாங்கள் நன்றிகளை செலுத்த எங்களை ஒவ்வொருவருக்கு கிருபை செய்யுங்கப்பா. நாங்கள் முழு மனதோடு உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. நம்ம எழுந்துட்டு ஒரு பாடலை பாடும்பொழுது கர்த்தருக்கு என்று காணிக்க. நீ செய்த நன்மைகளை எண்ணிட முடியாது, ஒவ்வொன்றையும் நான் மறந்திட முடியாது. நீ செய்த நன்மைகளை எண்ணிட முடியாது, ஒவ்வொன்றையும் நான் மறந்திட முடியாது. நன்மைகள் செய்பவர் மாறிடா தேவனே, நன்மைகளின் தேவன் உம் சுபாவம் என்றும் மாறாதே. நன்மைகள் செய்பவர் மாறிடா தேவனே, நன்மைகளின் தேவன் உம் சுபாவம் என்றும் மாறாதே. நன்றி 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 நன்றி. என் நிலை மாறினாலும் என் உள்ளத்தின் நாளங்கள் பாடிடுதே. நன்றி நன்றி நன்றி. ஓ நன்றி நன்றி நன்றி. உமக்கே நன்றி நன்றி நன்றி. என் நிலை மாறினாலும் என் உள்ளத்தின் நாளங்கள் பாடிடுதே. நன்றி நன்றி நன்றி. ஓ நன்மைக்கு ஈடா நான் என்ன செய்வேனோ, அனுதீனமும் உம்மை ஆராதிப்பேன். உம் நன்மைக்கு ஈடா நான் என்ன செய்வேனோ, அனுதீனமும் உம்மை ஆராதிப்பேன். நன்மைகள் செய்பவர் மாறிடா தேவனே, நன்மைகளின் தேவன் சுபாவம் என்றும் மாறாதே. நன்மைகள் செய்பவர் மாறிடா தேவனே, நன்மைகளின் தேவன் உம் சுபாவம் என்றும் மாறாதே. நன்றி 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 நன்றி. ஓ நன்றி நன்றி நன்றி. என் நிலை மாறினாலும் இன்னுள்ளத்தின் ஆழங்கள் பாடியுதே. நன்றி நன்றி நன்றி. ஏராளம் ஏராளமே உம் நன்மைகள் ஏராளமே, உம் கரத்தின் கிரியைகள் ஒவ்வொன்றும் அற்புதமானதே. ஓ ஏராளம் ஏராளமே உம் நன்மைகள் ஏராளமே, கரத்தின் கிரியைகள் ஒவ்வொன்றும் அற்புதமானதே, அதிசயமானதே, ஆச்சரியமானதே. நன்றி நன்றி நன்றி. உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஓ நன்றி
என் உள்ளத்தின் நாளங்கள் பாடிடுவே. நன்றி நன்றி நன்றி. நாசியில் உள்ள சுவாசத்திற்காய் நன்றி. நீ தந்த குடும்பத்திற்காய் நன்றி. நான் பெற்றுக்கொண்ட ரட்சிப்புக்காய் நன்றி. முன் குறைத்து அழைத்தீரே நன்றி. மூடப்பட்ட கதவுகளுக்காய் நன்றி. தள்ளப்பட்ட நேரங்களுக்காய் நன்றி. இதுவரை என்னை நடத்தினீரே நன்றி. என்னோடு இருப்பீரே நன்றி. பரிசுத்தமுள்ள அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வருஷத்தின் 2024 ஆண்டின் ஆண்டவரே, இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளோடு கூட பேசினீர், நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் இந்த இடத்தை விட்டு சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு ஒரு விடுதலையோடு கூட மன திருப்தியோடு கூட சுகத்தோடு கூட ஆரோக்கியத்தோடு கூட ஆண்டவரே தேவ சமாதானத்தோடு உம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய இல்லங்களுக்கு போக கிருபைத்தார். கொடுத்த தசமபாக காணிக்கைகள், ஸ்தோத்திர காணிக்கைகள் எல்லாவற்றுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். காணிக்கைகளை அங்கீகரியும். கொடுத்த உம்முடைய பிள்ளைகளை நிறைவாய் ஆசீர்வதியும். அவருடைய வீட்டின் ஆகாரம், அப்பம், தண்ணீர், எண்ணெய் எல்லாவற்றையும் நிறைவாய் ஆசீர்வதிக்கணும். சந்தோஷமும் சமாதானமும் கர்த்தருடைய ஆசீர்வாதமும் உம்முடைய பிள்ளைகளுடைய இல்லங்களில் தங்கி இருப்பதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்பின் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்று சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமேன்.